நம்ம வாழ்க்கை இப்போ சூப்பர் ஃபாஸ்ட். வேலை, எக்ஸாம், சோசியல் மீடியா, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு நாளும் இதனால ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. ஆனா உண்மையிலேயே உங்க மனம் வீக் ஆகிறதே இல்லை. நீங்களே அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஈஸியான ரியல் அண்ட் ப்ராக்டிக்கல் வேஸ்ல உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் என்சைட்டியை கன்ஃபார்மா ஓவர் கம் பண்ணலாம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு சிக்னல். உங்க பாடி அண்ட் உங்க மனசு சொல்லுது, நான் ஓவர்லோடட் ஆகிட்டேன், என்னை ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ். ஆனா நம்மள நிறைய பேர் அதை இக்னோர் பண்றோம், அதிகமா போஸ்ட் பண்றோம். அதுதான் மனசுல அச்சம், தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணா ஒவ்வொரு சப்ஜெக்டும் பேனிக் ஆகும். பிறகு அதை சமாளிக்க முடியாம மென்டல் பிரேக் டவுன் ஆகிடுவான். ஒர்க் பண்றவங்களுக்கு கூட இதே மாதிரி தான். இப்போ எதற்காக இந்த ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஜாப் அண்ட் கெரியர், நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய கெரியரை பத்தின சிந்தனை, அது எதிர்காலத்துல என்னவாக போகுது, நாம ஆசைப்பட்டது கிடைக்குமா அல்லது நாம ஆசைப்பட்ட இடத்தை அடைவோமா, அந்த சிந்தனைகள் கூட ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். அடுத்தது ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ். ஒரு மனுஷனுக்கு அந்த பொருளாதார ரீதியா வர சில பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த மனதுல அழுத்தத்தை உருவாக்கும். அடுத்தது சோசியல் மீடியா பிளஸ் சோசியல் கம்பரிசன். நாம அடுத்தவனோட ஒப்பிடுறது, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கேன் நாம அப்படி இருக்கோம், கூட ஒர்க் பண்றோம் அப்படி இருக்கேன் நாம இப்படி இருக்கோம். ஏன் சோசியல் மீடியாவில் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணா அடுத்தவன் போட்டோக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது, நமக்கே இவ்வளவு லைக்ஸ் வருது இல்லைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஆக்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃபேமிலி. குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகளால கூட மனதுல ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நாம இந்த சூழ்நிலையையோ நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதையோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அதுக்குள்ள நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல ஆக முக்கியமான பாடம். சரி, இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு தொலைக்கிறதுக்கான சிம்பிள் அண்ட் ஈஸி வேஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. டீப் பிரீத்திங் அண்ட் மெடிடேஷன். உதாரணமா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மெடிடேட் பண்றது, அல்லது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுடைய கடவுளை வணங்குதல், அல்லது டீப் பிரீத்திங். அந்த மூச்சு பயிற்சி எப்படின்னு சொன்னா, உதாரணமா நீங்க உள்ளிழுக்கிற மூச்சு அவதானிச்சு அதே மாதிரி அந்த மூச்சை மெதுவா வெளியிடும் போதும் அந்த மூச்சையே அவதானிக்கிறது, அவ்வளவுதான். இதனால மைண்ட் காம் ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்றது, உடம்பு அசைச்சு செய்யக்கூடிய வேலைகள், நடக்கிறது, ஓடுறது, ஜிம்முக்கு போறது, யோகா செய்யறது, இப்படியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாங்க செய்யும் போது பிரெயினுக்கு நேச்சுரலாவே ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். டிஜிட்டல் டிடாக்ஸ், அதாவது இந்த சோசியல் மீடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறத பொறுத்தும் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். உதாரணமா சோசியல் மீடியாவுல நிறைய நியூஸ் இருக்கு. அதுல பெரும்பான்மையான நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் இல்ல. நம்ம கேட்க நம்மளோட மனசுல அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம சோசியல் மீடியாவுல எதை பார்க்கணும் எதை பார்க்கப்படாங்கிற முடிவை நாம தான் எடுக்கணும். இதனால நம்ம அந்த கம்பேர் பண்றது, அடுத்து தேவையில்லாத பயங்கள் எல்லாம் மனசுல வராம இருக்கும். அடுத்தது ரைட்டிங். நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கவலைகளையும் ஒரு நோட் புக்ல எழுதுறது. நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன், இப்படி உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் உங்களோட நோட் புக்ல எழுதி முடிக்கிறப்போ அதற்கான தீர்வுகளும் உங்களுடைய அறிவுக்கு எட்டிடும். கனெக்ட் வித் பீப்புள். தனிமையா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு நல்ல நண்பனை தேடுங்க, நல்ல நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை அல்லது நல்ல குடும்ப உறவினர்களுடன் அழகாக பேசுங்கள், உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்படி பண்றதால மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். மனசுக்கு ஆறுதல் கிடைச்சாலே இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாம ரிலீவ் ஆகுறதுக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? மூச்சு பயிற்சி செய்யறது, அடுத்தது எக்ஸசைஸ் செய்யறது, பிரச்சனைகளை எழுதுறது, இந்த சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது நல்ல உறவுகளுடன் நல்ல நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை செய்யுது. ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணா லைஃப் ஈஸி அண்ட் ஹாப்பியா மாறிடும். உங்க மனசு, உங்க கண்ட்ரோல். ஸ்டார்ட் டுடே,
ஸ்மால் ஸ்டெப் பிக் இம்பேக்ட்.